வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு காலையிலே எழுந்துட்டு பல்லு வலிட்டு செடிங்க தண்ணி ஊற்றிட்டு நானும் காலையிலே குளிச்சு துணியை மாற்றிட்டு டிஃபன் சாப்பிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அதாவது எனக்கு போன வாரம் பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கான பூத் ஸ்லிப் வந்துருந்தது. ஆனால் ஓட்டர் ஐடி கார்டு வரல. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ஓட்டர் ஐடி கார்டு வந்துருது. அது ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் இது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மு, ஒரு மினி புக்கு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்மில் இந்த மினி புக்கில் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஓட்டு போட போகிற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், என்னென்ன விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு வந்து எலெக்ஷன், யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும், அடுத்த 5 வருஷத்தை யார் கையில் கொடுத்தா அவங்க சிறந்த நல்வாய்ப்பாக பயன்படுத்தி நமக்கு நல்லது செய்வாங்க, இது ஒரு பக்கம் யோசிக்கணும். இதையும் மீறி உங்களுக்கு சில யோசனைகள் இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இவங்க நல்லது செய்வாங்களா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. சில பேர் நோட்டாக்கு போடுறவங்க இருக்கீங்க. தயவுசெய்து நோட்டா மட்டும் சிலர்களுக்கு போடுறதை நிறுத்திக்கோங்க. யார் நம்ம நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு சிந்திச்சு வாக்களிங்க. அதுதான் என்னோட முக்கியமான கருத்து. அப்புறம் பரப்புரைகளில், இந்த ரோடு ஷோவில் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருப்பாங்க சில தலைவர்கள். அவங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தா அவங்க நிறைவேற்றுவாங்களா, இந்த வாக்குறுதி வந்து நிறைவேறுமா, என்னென்ன வாக்குறுதி, சிறப்பு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இதில் நல்லா ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோனில். ஏன்னா நாளைக்கு தான் நம்ம ஓட்டு போட போகிறோம். சிந்திச்சு வாக்களிங்க. இவர் எங்கள் தலைவர், இவர் தான் நான் 10 வருஷமாக வாக்களிக்கிறேன், இவருக்கு போட்டால் இவர் நல்லது செய்வார் அப்படின்லாம் இருக்காதீங்க. புதிய மாற்றத்தை கொண்டு வராங்க ஒவ்வொருத்தவங்க. அந்த புதிய மாற்றங்களுக்கு வாக்களிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ நாளைக்கு ஓட்டு போட்டு என்ன நடந்துச்சு இதுக்கு அடுத்த விலாகில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.